بسم الله الرحمن الرحيم. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய உம்மத் அதனுடைய மார்க்கத்திலும் அதனுடைய வரலாற்றிலும் மிகவும் கண்ணியமான ஒரு மகத்துவம் பொருந்திய ஒரு நாளை கடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மார்க்கத்தின் கண்ணியத்தை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மக்கா நகரை நீங்கள் நோக்கி உங்களுடைய சிந்தனையை செலுத்தி பாருங்கள். உலகத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் இன்று அந்த காபாவை சூழ அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த பாவக்கரைகளை கழுவி சுத்தமான தூய்மையான மனிதர்களாக தங்களுடைய நாடுகளுக்கும் வீடுகளுக்கும் திரும்பி பக்குவமான மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே அவர்கள் அந்த காபாவை சூழ இன்று ஒன்று கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். மனிதனுடைய உள்ளத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த உள்ளத்தை நோக்கி அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த இரத்தங்கள் உள்ளத்தை நோக்கி வருகின்ற அந்த இரத்தங்களை அந்த உள்ளம் என்ன செய்கின்றது? மீண்டும் அந்த உறுப்புகளுக்கு சென்று நல்ல முறையிலே, ஆரோக்கியமான முறையிலே அந்த உறுப்புகள் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த இரத்தங்களை அந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தி அதனை தூய்மைப்படுத்தி மீண்டும் அந்த உடம்புகளுக்கு பாய்ச்சி அந்த உடம்பை தொழிற்பட வைக்கின்றது. இதே போன்ற ஒரு மகத்தான இயக்கத்தை தான் வருடம் நாங்கள் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தின் 5வது கடமையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். அந்த உடம்பிலே இருக்கின்ற இரத்தங்கள் அந்த உள்ளத்தால் துப்புரவு பண்ணப்பட்டதன் பின்னால் அந்த உடம்பிலே எப்படி ஆரோக்கியமான முறையிலே இயங்குகின்றதோ அதே போன்று அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு பரிசுத்தமானவர்களாக வருகின்ற மனிதர்கள் ஒவ்வொரு வருடமும் இப்படி லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தால் இந்த இஸ்லாமிய உம்மத் எவ்வளவு ஒரு பக்குவமான உம்மத்தாக, எவ்வளவு ஒரு கண்ணியமான உம்மத்தாக இந்த உலகத்திலே வாழும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாளிலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவிலும் அவன் முணுமுணுத்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மகத்தான ஒரு வார்த்தை தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மூளை முடுக்குகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மகத்தான வார்த்தையை கூறிக்கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்றால் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால் இஸ்லாமிய உலகத்திலே இருக்கின்ற சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லோரும் அதற்கு கருத்து சொல்லுவார்கள். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். உண்மைதான். இந்த உலகத்திலே அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். இதுதான் இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்குரிய கருத்து. ஆனால் இந்த அல்லாஹு அக்பர் என்பது எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற அந்த
யதார்த்தம், அந்த தத்துவம் என்ன என்பதை எங்களில் அதிகமானவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா எவ்வாறு ஒரு அக்பராக மிகப்பெரியவனாக இருக்கின்றானோ அதே போன்று இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளை விடவும் அந்த அல்லாஹு தஆலா எப்படி மிகவும் அக்பரான ஒருவனாக இருக்கின்றானோ அதே போன்று ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் அவன் அக்பராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை எதிர்பார்க்கின்றது. வெறுமனே நாங்கள் அல்லாஹு அக்பர் என்பதை எங்களுடைய வார்த்தைகளால் மொழிந்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே வேறு வேறு விடயங்களை நாங்கள் அக்பராக மிக பெரியவனாக எங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்று நாங்கள் உலகத்திலே பார்க்கின்றோம், மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் அல்லாஹ்வை விட பெரியதாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன? மனிதனே, உன்னுடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் நீ பெரியதாக எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றாயோ அதை விட உன்னை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அக்பராக இருக்கின்றான். உலகத்திலே மனிதனுக்கு மிகவும் பெரிதாக தெரியக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. அவனுடைய உள்ளம், அவனுடைய ஆத்மா, அவனுடைய உடம்பு அவனுக்கு மிக பெரியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே அவன் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள் அவனிடத்திலே மிகவும் அக்பராக இருக்கின்றது. அதே போன்று சிலருக்கு தன்னுடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள் அல்லாஹுவை விட பெரியதாக காணுகின்றார்கள். இன்னும் சிலர் தாங்கள் செய்கின்ற அந்த தொழில்களை, தாங்கள் வகிக்கின்ற பதவி பட்டங்களை, அதே போன்று தங்களுடைய வீடு வாசல்களை, சொத்து சுகங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே அக்பராக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அல்லாஹு அக்பர் என்ற அந்த கருத்தை விளங்கி அதனுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கூறுகின்ற ஒரு மனிதன் நிச்சயமாக உலகத்திலே அல்லாஹுவை தவிர வேற எந்த ஒன்றையும் அவனுடைய வாழ்க்கையிலே அக்பராக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், நபியே நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய பெற்றோர்களும், வஅப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும், வஇஹ்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் உங்களுடைய சகோதரர்களும் மனைவி மக்களும், வஅசீரத்துக்கும் உங்களுடைய உறவினர்களும், வஅம்வாலுன் இக்தரப்துமூஹா நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்களும், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா நீங்கள் எந்த வியாபாரத்தை நஷ்டம் போகுமோ என்று பயப்படுகின்றீர்களோ அந்த வியாபாரங்களும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அவனுடைய பாதையிலே போராடுவதை விட உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால் ஃபதரப்பஸு நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த கட்டளையை கொண்டு வரும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் அல்லாஹு தஆலா கெட்டவர்களை நேர்வழிப்படுத்த மாட்டான் என்று கூறுகின்றான். இந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே தன்னுடைய ஆத்மா அல்லது தன்னுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், தான் வகிக்கின்ற பதவி, தொழில்கள் அல்லது தான் வாழுகின்ற வீடு வாசல்கள் எவைகளெல்லாம் பெரிதாக இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹு தஆலாவை பெரிதுபடுத்தவில்லை என்பதை, அல்லாஹு தஆலாவை அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை இந்த வசனம் கூறிக்கொண்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை நல்ல முறையிலே எடுத்து காட்டி நடந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றைய தினத்திலே நாங்கள் எங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோம். இன்றைய தினத்தின் முன்னோடியாக எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய ஒரு நபியாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை விட பெரிய ஒருவன் இல்லை என்பதை தன்னுடைய வார்த்தையால் மாத்திரமல்ல தன்னுடைய செயல்பாடுகளால் அவர்கள் எவ்வாறு நடத்தி காட்டினார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய தந்தையை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அந்த பாவத்திலே காணுகின்றார்கள். அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றான், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு எப்போது தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுக்கு விரோதி,
எதிரி என்று அவர்களுக்கு தெளிவாகியதோ அப்போது அல்லாஹு தாலாவிட அந்த தன்னுடைய தந்தையிலே இருந்து அவர்கள் நிரபராதியாகி விட்டார்கள். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தன்னுடைய தந்தையை விட பெரியவன் என்பதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய அந்த தந்தையுடைய தொடர்பை அறுத்துக் கொள்ளுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தான் வாழ்ந்த அந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற சமுதாயம் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய தொடர்பையும் அவர்கள் அறுத்துக் கொள்ளுகின்றார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹ். உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் அவரோடு இருந்த ஏனைய மூமின்களிலும் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இருக்கின்றது. إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله. உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வணங்குகின்றவைகளை விட்டும் நாங்கள் நிரபராதியாகி விட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பாருங்கள், அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்திலே அக்பர் என்பதற்காக தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய குடும்பத்தை, தான் வாழ்ந்த சமுதாயத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து கொள்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹு அக்பர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வருகின்றது, உன்னுடைய அந்த மனைவியையும் உங்களுடைய அந்த பச்சிளம் பாலகனையும் நீங்கள் அந்த மக்கமா நகரிலே விட்டு விட்டு வர வேண்டும். இந்த இடத்திலே அவர்களுக்கு தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ அக்பராக விளங்கவில்லை. அந்த ஏவல் எந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே இருந்து வந்ததோ அவனைத்தான் அவர்கள் அக்பராக எடுத்துக்கொண்டார்கள். அந்த பச்சிளம் பாலகனையும் அந்த மனைவியையும் எந்த பயிர் பச்சைகளோ இல்லாத, குடிப்பதற்கு நீரோ உண்பதற்கு சாப்பாடோ இல்லாத அந்த பாலைவனத்திலே அவர்கள் விட்டு விட்டு வருகின்றார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. எங்களுடைய ரப்பே, நான் என்னுடைய குழந்தையை, என்னுடைய இந்த என்னுடைய சந்ததியினரை எந்த ஒரு பயிர் பச்சைகளும் இல்லாத உன்னுடைய அந்த கண்ணியமான வீடு இருக்கின்ற இடத்திலே நான் விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா இடத்திலே அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய மனைவி மக்களாக இருந்தால், அப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு வந்தால், அப்படியான ஒரு கட்டளை எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டால் நாங்கள் அந்த நிலைமையிலே எவ்வாறு நடந்து கொள்வோம்? ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? இன்று மார்க்கத்தை படிப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளை, மனைவிகளை அனுப்புங்கள் என்று சொன்னால் அதற்கு கூட துணிச்சல் இல்லாத, அதற்கு கூட விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கின்ற நாங்கள் எப்படி ஒரு பாலைவனத்திலே எந்த ஒரு தண்ணீரோ சாப்பாடோ இல்லாத இடத்திலே எங்களுடைய பிள்ளைகளை, மனைவிகளை எப்படி விட்டு வருவோம்? இதுதான் அல்லாஹு அக்பர் என்பதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அதைவிட பெரிய ஒரு அற்புதம், தன்னுடைய அருமை மகன் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு தன்னுடைய முதிய வயதிலே கிடைத்த அந்த அருமையான மகன், அவர்கள் அந்த சிறிய வயதிலே துள்ளி விளையாடுகின்ற அந்த பருவத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வருகின்றது. உங்களுடைய மகனை அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அதனையும் நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை விட பெரிய ஒன்று கிடையாது, அல்லாஹ்வை விட மிகவும் விருப்பத்துக்குரிய ஒன்று கிடையாது என்பதை இந்த உலகத்துக்கு, இந்த மனித வரலாற்றுக்கு அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். யா புனைய இன்னி அரா பில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுக்க வேண்டும் என்று நான் கனவிலே காணுகின்றேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு பெற்றோர், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையுடைய விஷயத்திலே சோதனை செய்யப்படுகின்றார்கள். சில பெற்றோர்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோதிக்கப்படுகின்றார்கள். இன்னும் சிலருக்கு தங்களுடைய அந்த குழந்தை வயிற்றிலே இருக்கின்ற போது அல்லாஹு தாலா மரணித்து அவர்களை சோதிக்கின்றான். இன்னும் சில குழந்தைகள் சிறு வயதிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மரணித்து அல்லாஹு தாலா அவர்களை சோதிக்கின்றான். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய கையாலே தான் பெற்ற பிள்ளையை அறுப்பதற்கு சோதிக்கப்படுவானா? ஆம், அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்து இருக்கின்றான். அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களை உயர்ந்த அந்தஸ்திலே வைப்பதற்காக அல்லாஹு தாலா அந்த சோதனையை நடத்தி இருக்கின்றான். ஆகவேதான் அல்லாஹு தாலா கூறுகின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா.
அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். அவர்களை 7வது வானத்திலே வைத்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். காரணம், இந்த உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்ற அந்த உயர்ந்த உன்னதமான கலிமாவை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடத்தி காட்டினார்கள். ஆகவே இன்றைய தினம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கைக்கு போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கட்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் விடவும் அல்லாஹு தாலா பெரியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவனாக இருக்கின்றான். அவனுடைய கட்டளைகள் எனக்கு மிகவும் பெரியதாக இருக்கின்றது, அவனுடைய தடைகள் எனக்கு பெரியதாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று எங்களில் எத்தனையோ பேருக்கு தன்னுடைய மனைவி மக்கள் பெரிதாக தெரிகின்றது. இன்னும் சிலருக்கு தன்னுடைய தொழில்கள், தான் வகிக்கின்ற பட்டம் பதவிகள் பெரிதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். வெறுமனே அல்லாஹு அக்பர் என்று சொல்வது நாவோடு மாத்திரம் முடிகின்ற ஒரு கடமை அல்ல. இந்த உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக வேண்டி கோடிக்கணக்கான உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான சொத்துக்கள், இரத்தங்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்பதற்காக வேண்டி. அன்று 4000 வருடங்கள் அல்லது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல, வரலாற்றில் நெடுகிலும் மறுமை நாள் வரைக்கும் இந்த அல்லாஹு அக்பர் என்பதற்காக வேண்டி உயிர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மறுமை நாள் வரைக்கும் தியாகம் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று, லா தஸாலு தாயிபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாகவே இருப்பார்கள் மறுமை நாள் வரைக்கும் என்று கூறினார்கள். இந்த கூட்டம் உலகத்தின் ஒவ்வொரு திசைகளிலும், உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக வேண்டி இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அப்படியான ஒரு கூட்டம் இன்று எங்களுடைய காதுகளுக்கு எட்டாத ஒரு கூட்டம், அப்படியான ஒரு சமுதாயம் இன்று இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை உயர்த்துவதற்காக, அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்காக இன்று ஒரு கூட்டம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு ஊடகத்திலும் நாங்கள் பார்க்க முடியாது. ஊடக தர்மம், ஊடக சுதந்திரம் என்று பேசுகின்ற எந்த ஒரு ஊடகத்திலும் எங்களுக்கு அந்த செய்திகள் வருவதில்லை, எங்களுடைய காதுகளுக்கு எட்டி வைக்கப்படுவதில்லை. ஆனால் உலகத்தின் ஒரு பகுதியிலே இல்மை தேடுவதற்காக, அகீதாவை படித்து இந்த உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான எரிகணைகள் வீசப்பட்டு அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தம்மாஜ் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே இருக்கின்ற தாருல் ஹதீத் என்ற அந்த நிலையத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு எதிராக, அங்கே அகீதாவை படித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசிரியர்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு யுத்தம் இப்போதும் கூட நடந்து கொண்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் அவர்களுக்கு எதிராக வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் சுமார் 5 மாணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் போராடுகின்றார்களோ, யாரெல்லாம் இந்த கொள்கையை தூக்கி பிடிக்கின்றார்களோ அவர்களுக்குரிய சோதனை இது. அல்லாஹு தாலா அவர்களை நிச்சயமாக உலகத்திலே மறு உலகத்திலும் அவர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துவான். இந்த கொள்கைக்கு எதிராக அந்த மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் எதிராக போராடுகின்றவர்கள் வேறு யாரும் இல்லை. இந்த முஸ்லிம் உம்மத்திலே ஆகவும் கீழ்த்தரமான, ஆகவும் நஜீஸான படைப்பு இனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷியாக்களும் அந்த ராபிலாக்களும் தான் இந்த அநியாயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மாணவர்களும் அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள். சில வேளை பெற்றோர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய மனங்கள் சஞ்சலப்படலாம். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாணவர்கள் போராடுவது கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு எதிராக அல்ல. உலகத்திலே வேறு நாடுகளிலே நாங்கள் பார்ப்பதை போன்று எந்த முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராமோ அந்த முஸ்லிமுக்கு எதிராக அல்ல இவர்கள் போராடுகின்றார்கள். மாற்றமாக எங்களுடைய குர்ஆனிலே சந்தேகம் ஏற்படுத்துகின்ற,
எங்களுடைய நபியை தூற்றுகின்ற, எங்களுடைய ரப்பை தூற்றுகின்ற, எங்களுடைய குர்ஆனை அவர்கள் மறுக்கின்ற, எங்களுடைய சுன்னாவை மறுக்கின்ற, எங்களுடைய சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லுகின்ற, எங்களுடைய தாயான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று கூறுகின்ற அந்த படுமோசமான படைப்பினங்களாகிய அந்த ராபிலாக்கள், அந்த ஷியாக்களுக்கு எதிராகத்தான் உங்களுடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய மனங்கள் சஞ்சலப்படலாம், ஆனால் நீங்கள் நிம்மதி அடையுங்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். 2 ஜிஹாதுகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒன்று சேர்த்து கொடுத்திருக்கின்றான். இல்மின் மூலமாக இந்த இல்மை படித்து இந்த உம்மத்துக்கு தங்களுடைய நாவால் அவர்கள் ஜிஹாது செய்வதற்கு அல்லாஹு தஆலா பாக்கியம் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று தங்களுடைய ஆயுதத்தால் அந்த ஜிஹாதை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஆகவே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார். அவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அதே போன்று அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்காக, அந்த மாணவர்களுக்காக, அங்கே கல்வியை போதிக்கின்ற ஆசிரியர்களுக்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு அக்பர் என்பதற்காக வேண்டி, அந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த கருத்தை உலகத்திலே உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். வெறுமனே பெருநாள்கள் வருகின்ற போது, வெறுமனே அதான் சொல்லுகின்ற போது, வெறுமனே தொழுகையிலே நாங்கள் நிற்கின்ற போது மாத்திரம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விடுவதில்லை. மாற்றமாக எங்களுடைய கொள்கையில், எங்களுடைய நடத்தையில், எங்களுடைய பண்பாட்டில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், எல்லா விடயங்களிலும் அல்லாஹு அக்பர், எங்களுக்கு அல்லாஹ் தான் பெரியவன், அவனுக்கு முன்னால் நாங்கள் எதனையும் பெரிதாக்க மாட்டோம் என்ற அந்த கொள்கையோடு வாருங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா வெற்றியை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய பெருநாள் தினத்திலே ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இபாதத்தான் அந்த உலுஹியா. அந்த உலுஹியாவை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்களிடத்திலே நிறைய இறைச்சிகள் இருக்க வேண்டும், கொழுத்த மாடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அந்த அறுக்கின்ற பிராணிகளுக்கு நிறைய இரத்தங்கள் ஓட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. மாற்றமாக அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற மனிதன் எந்த அளவுக்கு அந்த தக்வாவோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. அல்லாஹு தஆலாவை அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளோ அதனுடைய இரத்தங்களோ சென்றடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய அந்த உள்ளச்சம், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தக்வாதான் அந்த அல்லாஹு தஆலாவை சென்றடைகின்றது என்றதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு இந்த மகத்தான கடமையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய அனைத்து இபாதத்துகளையும் ஏற்றுக்கொண்டு அவன்தான் இந்த உலகத்திலே அக்பர் என்ற அந்த நாவால் நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சாதித்து, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பறைசாற்றி அந்த அல்லாஹு தஆலாவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.